நான் திருமதி சசிகலா சண்முகம் ட்ரீம் ஃபேக்டரியில் இருந்து என்னோடு மீண்டும் ஒரு முறை அம்சாலினி ரவீந்திரன் ஆட்டிசம் பற்றி நாங்கள் இன்று மிகுதி தொடர்ந்து கதைக்க இருக்கின்றோம். ஓகே, நாங்க மிச்சத்தை பார்ப்போம் அம்சாலினி, டிரெக்டாவே நாங்க போவோம். இதுக்கு தீர்வு இருக்குதா? ஆட்டிசத்துக்கு தெரப்பி, அதாவது இது கியூரபிளா? ஃபர்ஸ்டா நீங்க சொல்லுங்க, இது கியூரபிளா? இப்ப எந்த ஒரு இப்ப சில நோய்கள் மட்டும்தான் நம்ம கியூர் பண்ண முடியும். இந்த ஓட்டிசம்ன்றது நமக்கு கியூர் பண்ண முடியாது. பட் இந்த நம்ம அதுக்காக அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படி சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெரப்பீஸ், அவங்களுக்கான ஹோப்பிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு. நம்ம அதன் மூலம் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அவங்க நாளாந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். பட் கியூர்ன்றது நிச்சயமா இந்த ஓட்டிசமுக்கு இல்ல. பட் நமக்கு அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வை நம்ம கொடுக்க முடியும். சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்குரிய நடைமுறையை செய்யறதுக்கு எங்களுக்கு மேம்படுத்தி விடலாம். ஆமா அம்சி, அது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு கருத்து. அது முற்று முழுதாக எங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாட்டாலும் எங்களால நாளாந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு நிறைய உதவி செய்ய கூடியதா இருக்கும். அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நிறைய தெரபிஸ்ட பத்தி நாங்க கதைக்கிறோம். ஆட்டிசத்துக்கு இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லி, அது மாதிரி நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது என்ன மாதிரி தெரபிஸ் இருக்குது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதா? ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா காமனா நாங்க அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ், அதாவது ஏபிஏ என்ற தெரப்பி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி, இது பெரும்பாலும் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு. அடுத்தது சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி, சரியா? அடுத்து முக்கியமானது சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சொசைட்டில அவங்க தனிச்சு நின்று வாழ்றதுக்கான எல்லா வகையான ஸ்கில்ஸும் கண்டிப்பா மேம்படும். சோ இந்த முக்கியமா இந்த 4 தெரப்பியும் நாங்க ஆட்டிசம் பிள்ளைகளுக்காக நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஓகே, அதோட சேர்ந்து நிறைய தெரப்பிஸ் இருக்குது. மசாஜ் தெரப்பி, அவங்கள கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய பிளே தெரப்பிகள் இருக்குது. அதாவது சோஷியல் மூவ்மெண்ட் அவங்களுக்கு நிறைய கொண்டு வரதுக்கு அது வேறுபடும். பிள்ளைல இண்டிவிஜுவல் யூனிக், அவங்களோட யூனிக் தன்மையை பொறுத்து அது வேறுபடும். அது தெரபிஸ்டும் அதுக்கு ஒரு டீமா நாங்க இது ஏன் இங்க கொண்டு வந்தோம் கதைக்கணும்னு சொன்னா, இது ஒரு தனிப்பட்டவரால செய்ய முடியாது. ஒரு டீம் இதுக்கு ஒர்க் பண்ணணும். இப்ப ஒரு டீம் சொல்லிக்க இத முதல்ல டயக்னோசிஸ் பண்ணாலும், அதுக்கு பிறகு ஒரு டீம் நாங்க ஒரு டீம், அதாவது ஒரு ஃபர்ம், ஒரு டாக்டர், ஒரு ஒரு தெரபிஸ்ட், ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஒரு பிஹேவியரல் தெரபிஸ்ட், இப்படி ஒரு நிறைய டீம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு பிள்ளைய எங்களால உருவாக்க முடியும். ஒரு பிள்ளைய எங்களுக்கு உருவாக்க முடியும். அப்ப எங்களுக்கு தெரியணும் இது எந்த நிலையில எந்த படிமுறையில இருக்குது. அப்ப அதுக்குரிய தீர்வு எங்களுக்கு அதாவது அதுக்கு பிறகுதான் அனலைஸ் பண்ணக்கூடியதா இருக்குமே. நம்சி அம்சி எவ்வளவுங்குது மேம்? சோ நீங்க சொன்ன மாதிரி சரிதான். கண்டிப்பா நம்ம சாதாரணமா ஒருத்தங்களால மட்டும் இது நம்ம டெவலப் பண்ணிக்கொள்ள முடியாது. கண்டிப்பா ஒரு டீம் டெவலப் ஆகி டீம் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஆமா அம்சி, அதே மாதிரி நாங்க அடுத்த கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கிறேன். ஒரு பர்சனுக்கு எப்படி எங்களால சப்போர்ட் பண்ண முடியும்? ஆட்டிசம் இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி எங்களால ஒரு உதவியை கொடுக்க முடியும்? எப்படி சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டிசம் பிள்ளைல நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம். சோ பேஷன்ஸோட அது மட்டும் இல்லாம சப்போர்ட்ன்றது நம்ம மூலம் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸும் சரியான சப்போர்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர்டான ப்ரெடிக்டபிளான ஒரு என்வாரன்மெண்ட் நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப சில நேரங்கள்ல நம்ம என்னதான் தெரபிஸ் கொடுத்து என்னதான் நமக்கு நம்ம அவங்க ஹோப்பிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அந்த அவங்க இருக்கிற என்வாரன்மெண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு துணை போகாது. சோ சரியான ஒரு என்வாரன்மெண்ட் நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. அந்த தேவைகள், அவங்களோட ரைட்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு அது அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து அந்த செட்டிங்ஸை வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு வந்து இப்ப ஸ்கூல்ஸ் போறாங்க. சில பிள்ளைகள் இப்ப நார்மல் ஸ்கூல் போறாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் போறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து சரியான செட்டிங்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸ்கூல் மட்டும் இல்ல, சில பிள்ளைகள் ஒர்க்குக்கும் போறாங்க அந்த ஆட்டிசம்ல இருந்து ஓவர் கம் பண்ணி. சோ அந்த ஒர்க் போற இடங்கள்லயும் வந்து அந்த பிள்ளைக்கு சரியான முறையில வந்து அவங்க தேவைகள், அவங்க ரைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் ஏற்படுத்தி கொடுக்கறது மூலம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட், அந்த அந்த சொசைட்டிக்குள்ள வந்து போய் தாங்களும் ஒரு சாதாரண ஒரு ஹியூமனா வந்து வாழ்றதுக்கான எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தப்படும். உண்மையா இது வந்து மிகவுமே முக்கியமான ஒரு கருத்து அம்சி. ஏண்டா நான் பார்க்கக்கூடியதா இருக்குது. வர பேரண்ட்ஸ் இப்ப எனக்கு எங்கட எக்ஸ்பீரியன்ஸ தான் நாங்க இங்க வந்து ஷேர் பண்றோம் உங்களோட. அப்ப இங்க வந்து நிறைய குடும்பங்கள்ல வந்து இப்ப தாய் வந்து சில நேரங்கள்ல இது தனக்கு இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ண, தந்த குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ண விருப்பப்படுவாங்க. சில நேரங்கள்ல தந்தை வந்து தந்தையோ விட்ட இருக்கிற தாத்தா பாட்டிமாரோ டோட்டலா ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இல்ல அப்படி இல்ல, இல்ல இது காமன், இதுக்கு பெருசா போக தேவையில்லைன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்ற நேரம் இது ஒரு அதாவது குடும்ப கட்டமைப்புல இருந்து முதல்ல நாங்க ஒற்றுமையா இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு எங்களுக்கு அட்மிட் பண்ண நாங்க முதல்ல பழகணும். எங்களுக்கு இருக்குதா இருந்தா அதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லி 2 பேரும், அதாவது ஒரு குடும்பம் சேர்ந்து யுனைட்டா தான் இதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் வெளியில இருந்து நாங்க உதவியை எதிர்பார்க்கணும். அதே நேரம் இன்னொன்று சொன்னீங்க அம்சி, அது உண்மையா செக்யூரிட்டி. இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு. இப்ப நாங்க சொன்னோம், தெளிவாவே சொன்னோம், ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு தூண்டலுக்கு துலங்களை காட்ட தெரியாது. அதே நேரங்கள கம்யூனிகேஷன் இல்ல, வேர்பல் பிரச்சனைகள் இருக்குது, தனக்கு நடந்த விஷயங்களை இன்னொரு ஆளுக்கு சொல்ல தெரியாது. அப்ப தனக்கு நடந்த ஒரு விஷயத்த இன்னொரு ஆளுக்கு சொல்ல தெரியாம இருக்கிற நேரம் அந்த பிள்ளை அபியூஸ் பண்ணப்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஏண்டா இது வந்து அநேகமா எல்லாருக்கும் தெரியும், அந்த பிள்ளையால இது வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்லி. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இத பத்தின ஒரு அறிவும் தெளிவும் இருந்தா எங்களுக்கு அந்த பிள்ளை இந்த சமூகத்தில இருந்தும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதா இருக்கும், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஆக்களை நாங்க கண்கூடா காண்ற இத பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அந்த சமூகத்தில இருந்து அந்த பிள்ளை வந்து உண்மையாவே பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்ப நாங்க சமுதாயத்துக்குள்ள சொல்றதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னது வந்து நாங்க முதல்ல தெளிவா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி தெளிவா இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எங்கட பிள்ளைகளையும் பாதுகாத்து சமுதாயத்திலையும் தவறு செய்பவர்களையும் எங்களுக்கு ஒரு 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 கண்ட்ரோலுக்கு, அதாவது கண்ட்ரோலுக்கு மீன்ஸ் ஒரு வட்டத்துக்குள்ள பார்த்து கொண்டு இருக்க முடியும். இப்படி ஒரு, அதாவது அவேர்னஸா இருந்தா நாங்க எதுக்குமே அலர்ட்டா இருந்தா, நான் சொல்ற வாரது என்னன்னா அலர்ட்டா இருந்தோம்னா தவறுகளை தவிர்க்கக்கூடியதா இருக்கும் எங்களுக்கு. அப்ப நாங்க அலர்ட்டா இல்லாத சந்தர்ப்பத்துல தவறு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதால பாதிக்கப்படக்கூடியது நாங்களே தான். அப்ப சமுதாயம் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு ஆள் மட்டும் இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களால மட்டுமே இது செய்யறதுக்கு முடியாது. எங்களால நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மெசேஜஸ் நீங்க வெளியில சொல்லுங்க. இப்படித்தான் இப்ப நாங்க எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மைனழிவலா இருக்கேக்க சில நேரங்கள்ல ஸ்பீச் தெரபிஸ்டால சரி வரலாம். திங்கிங், அதாவது இது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், காக்னிஷன், அதாவது திங்கிங் பேட்டர்ன்ஸ கூட இது வந்து பாதிக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு வேர்பல், நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்பல் கம்யூனிகேஷன் இல்லை. அப்ப இது வந்து எங்கள் எல்லாருடையும் கடமைன்னு தான் நான் சொல்ல வரேன். நம்சி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம், ஏன் இந்த ஏர்லி இன்வென்ஷன், அதாவது ஏன் முன்கூட்டியே இத நாங்க டயக்னோசிஸ் பண்ண வேணும்ன்றதுக்கு நான் இப்ப சொன்ன ஆன்சர்ஸும் கூட ஒரு அளவு பொருந்தும். ஏனென்றா இதுகள் எல்லாம் எங்களுக்கு தவிர்த்து கொள்ள கூடியதா இருக்கும். அம்சி, நீங்களும் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வந்து நம்ம நார்மலா பார்த்தோம்னா ஒரு சின்ன நோய் கூட, இப்ப கேன்சர் கூட வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது வந்து அது ஈஸியா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இப்ப ஆட்டிசம் இருக்க பிள்ளைல வந்து நம்ம ஏர்லியா வந்து அவங்களுக்கு இருக்க அந்த
சிம்டம்ஸ் வந்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டா நிச்சயமா வந்து அவங்கள ஒவ்வொரு ஏரியா, அதாவது கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சோசியல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், பிஹேவியரா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அதுல எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப இப்ப சைல்டு அபியூஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்கள நோக்கி வர எந்த ஒரு அபியூசஸும் சரி, அவங்களே வந்து அது அவங்களே அவங்க செக்யூர் பண்றதுக்கு வந்து நிச்சயமா வந்து நம்ம ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கலாம், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயம் நம்ம ஏர்லியா இன்டர்வென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஈஸியா ரொம்ப குறுகிய காலத்துல வந்து அந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து மேம்படுத்த முடியும். உண்மையா அம்சி, நீங்க சொல்றது மிகவும் சரி. ஏன்னா நாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூரோன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கு. அது வந்து 4 to 8 வந்து 80% ஆஃப் நியூரோன்ஸ் எங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த ஸ்டேஜுக்குள்ள எங்களால கொடுக்க முடிஞ்ச அவ்வளவு தெரப்பியும் எங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைய சாதாரண நிலைக்கு, அதாவது இட்ஸ் நாட் கியூரபிள், ஆனா எங்களால சர்வைவ் பண்ணி வாழ வைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைய எங்களால கொண்டு வர முடியும். அது அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து. திருப்பி திருப்பி நான் சொல்ல வாரது என்னன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாம். இது திரும்பவும் அவர்களின் தனிநிலை தன்மையை பொறுத்து, ஸ்டேஜஸ் பொறுத்து அந்த கியூரபிள் ஸ்டேஜஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். அப்ப அடுத்த கடைசியா உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய எங்களுக்கு மிஸ்கன்செப்ட்ஸ் இருக்குது. இது ஆட்டிசத்தை பத்தி மித்தான கதைகள் நிறைய இருக்குது. நாங்க டிவிலயா இருக்கலாம், டெலிவிஷன்ல படங்களா இருக்கலாம், சிலதுகள் வந்து நிறைய எக்ஸகரேட் பண்ணி காட்டுறாங்க. இப்படித்தான் ஆட்டிசம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி சில ஒரு ரவுண்டுக்குள்ள வச்சுதான் அது வந்து ஒரு மித்தா தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆன்சி அதை பத்தி? கண்டிப்பா. இப்ப வந்து ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் வந்து சாதாரண பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் நாம வந்து நிக்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப அந்த எதுவுமே செய்ய முடியாத மாதிரி, எதுவுமே யோசிக்க முடியாத மாதிரி, இன்டெலிஜென்ஸ் இல்லாத மாதிரி அப்படி கண்டிப்பாவே இல்லை. அவங்களுக்கு ஏலும், அவங்களுக்கு வந்து அபிலிட்டிஸ் இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு அபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து மேம்படுத்தப்படல. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு இன்டெலெக்சுவலி வந்து டிசபிலிட்டின்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, அவங்க இன்டெலெக்சுவலி ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஒருத்தங்க தான். பட் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அவங்களோட அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த ப்ரோசஸ் வந்து அவங்களுக்கு டிலே ஆகுதே தவிர, பட் நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எமோஷன்ஸே இல்லை. எமோஷன்ஸ் இல்லாம வந்து இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைக்கு கூட எமோஷன்ஸ் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து ஈஸியா வெளிக்காட்டுவாங்க. ஆனா இந்த ஆட்டிசம் இருக்க பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கோவம் வரும், அழுக வரும், எல்லாமே வரும். ஆனா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு அபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் மெயினான விஷயம். என்ன உண்மையான காரணம் அம்சி. ஏன்னா இது வந்து ட்ரெயின் பண்ணி இமோஷன்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நான் ரீசெண்டா வந்து ஸ்டடிஸ் கனகாலத்துல இருந்து இருக்குது. சில நேரங்கள்ல ரீசெண்டா வந்து ஸ்டடிஸ் சொல்லுது என்னன்னு சொன்னா, அந்த லேபிளிங் முறை, அதாவது இப்ப நாங்க லேப்டாப்போ டேப்லெட்டோ காட்டி அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு, அதாவது எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா அதுல அந்த பசி படம் போட்டிருக்கும். அந்த பிள்ளை அதாவது ஆகலும் ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து சிவியர் லெவலா கதைக்க வராத பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து எங்கட ஸ்கிரீன்ஸை பாவிச்சு, இமோஜிஸை பாவிச்சு அவங்களுக்கு அந்த லேபிள் பசியாயிருது பசி படத்தை காட்டி இது தனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு கூட எங்ககிட்ட ட்ரைனிங் இருக்குது, தெரபிஸ் இருக்கு. இது வந்து அந்த பிள்ளை எந்த படிநிலையில இருக்குதோ, சில நேரங்கள்ல ஸ்பீச்சால எங்களுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து ட்ரைனிங் செட்டிங்ஸ், அதாவது ஸ்பீச்சால ஒரு தூண்டப்பட்டு ஒரு ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளையில அதுல இருந்து நாங்க வெளியில கொண்டு வரோம். அப்ப இது வந்து நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இந்த பிள்ளைகள் இப்படித்தான் உண்டு, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது அல்லது ஃபங்க்ஷன் சொல்லி இது ட்ரெயின் பண்ணி எல்லாருக்கும் நாங்க சொல்றோம். இது வந்து ட்ரைனிங்காலதான், தெரபிஸாலதான் இந்த பிள்ளைகளை நாங்க கொண்டு வரோம். அப்ப இது வந்து ட்ரைனிங்கால இருக்கேக்க அந்த ட்ரெயின் பண்ணதுக்கு தான் அவங்க திருப்பி எங்களை தர போறாங்க. அப்ப இது நாங்க வேறுபடுத்தி தெரியணும். இவர்களும் சாதாரணமா எங்களை மாதிரியே எங்களுக்கு நிறைய குறை இருக்கலாம். ஆனா அந்த நேரங்கள்ல எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன இருந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப ஸ்டடீஸ் கூட நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்குது. எங்களுக்கு என்ன இருக்குதோ அது வந்து டயக்னோசிஸ் பண்ணி எங்களுக்கு உண்மையா அந்த காலத்துல இதுகள் எல்லாமே எங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது.
அப்ப இந்த காலத்தை பொறுத்த மட்டும் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்குது. தயவு செய்து முன்கூட்டிய டயக்னோசிஸுக்கு போயிட்டு நீங்க உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு கூட இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கலாம். இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணினா இது பெரிய ஒரு அவேர்னஸ் மேக் பண்ணுமென்று நான் நம்புறேன். என்னுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி அம்சி. மற்ற நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. அதே நேரத்துல நாங்க திரும்பவும் வருவோம். எல்லா எபிசோட்ஸ்லயும் நாங்க இந்த லேர்னிங்ஸ பத்தி அடுத்துதான் நாங்க மேக் பண்ண போறோம். லேர்னிங் டிசேபிலிட்டிஸ் அவேர்னஸ் பத்தி அதுக்கும் நாங்க வருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அது ப்ராசஸிங்கோட வருவோம். என்ன செய்யணும்னு சொல்லி தயவு செய்து எங்களோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தேங்க்யூ. Thank you, Ansi. நன்றி.